திரைப்பட நடிகை பாவனா பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளான புகாரில் குற்றம் சாட்டப்பட்ட பல்சர் சுனில் உள்ளிட்ட 3 பேர் முன்ஜாமீன் கோரி கேரள நீதிமன்றத்தை அணுகியுள்ளனர். தாங்கள் தவறு ஏதும் செய்யவில்லை என்றும் தவறான குற்றச்சாட்டின் பேரில் தாங்கள் தேடப்படுவதாகவும் அந்த 3 பேரும் தங்கள் மனுவில் தெரிவித்துள்ளனர். இந்த மனு இன்று விசாரணைக்கு வரும் என தெரிகிறது. தமிழ் மற்றும் மலையாள திரைப்படங்களில் நடித்து பிரபலமானவர் நடிகை பாவனா. கடந்த வெள்ளிக்கிழமை இரவு இவர் கேரள மாநிலம் திருச்சூரில் படப்பிடிப்பை முடித்துக்கொண்டு கொச்சி நோக்கி காரில் சென்று கொண்டிருந்தார். அப்போது வழியில் திடீரென இடைமறித்த சிலர் காருக்குள்ளேறி பாவனாவை கடத்தி சென்றனர். 2 மணி நேரத்திற்கு பின்னர் அவர்கள் பாவனாவை விடுவித்தனர். அப்போது பாலியல் தொந்தரவு செய்யப்பட்டதாக நடிகை பாவனா புகார் கூறினார். இந்த சம்பவம் தொடர்பாக கோவையில் இருவர் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் கடத்தலின் மூளையாக செயல்பட்ட பல்சர் சுனில் உள்ளிட்ட சிலரை கேரள போலீசார் வலைவீசி தேடி வருகின்றனர். கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் நடிகை பாவனாவை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு ஆறுதல் கூறியுள்ளார். இதற்கிடையில் நடிகை பாவனாவிற்கு நேர்ந்த நிலை குறித்து தென்னிந்திய திரைப்பட நடிகர் சங்கம் கவலை தெரிவித்துள்ளது. குற்றவாளிகளை சட்டத்தின் முன் நிறுத்த வேண்டும் என்று அச்சங்கம் கேரள முதலமைச்சரை கேட்டுக்கொண்டுள்ளது. தனக்கு நேர்ந்த அவலத்தை வெளிப்படையாக தெரிவித்த நடிகை பாவனாவின் தைரியத்தை பாராட்டுவதாக நடிகரும் தென்னிந்திய நடிகர் சங்கத்தின் பொதுச் செயலாளருமான விஷால் தெரிவித்துள்ளார். மத்திய அமைச்சர் மேனகா காந்தி மற்றும் பாலிவுட் திரை நட்சத்திரங்கள் பலரும் பாவனா கடத்தப்பட்ட சம்பவத்திற்கு அதிர்ச்சியும் கண்டனமும் தெரிவித்துள்ளனர். இதற்கிடையில் சம்பவத்திற்கு காரணம் தொழில் போட்டியா அல்லது தனிப்பட்ட பகை காரணமா என்ற கோணத்திலும் போலீசார் விசாரணையை முடுக்கிவிட்டுள்ளனர். பாவனாவுடன் 10க்கும் மேற்பட்ட படங்களில் ஜோடியாக நடித்த பிரபல மலையாள நடிகர் திலீப் கூலிப்படையினரை வைத்து இக்கடத்தலில் ஈடுபட்டிருக்கலாம் என்றும் சில தகவல்கள் வெளியாகியுள்ளன.